கல்யாணி இங்க வா. அம்மா, இன்னில இந்த வீட்டுல நீ வேலைக்காரி இல்ல, இங்க நீ வேலை செய்யவும் வேண்டாம். அம்மா, நான் எந்த தப்பும் பண்ணலம்மா. நீ எந்த தப்புமே பண்ணலையா? உண்மையை சொல்லு. நீ அனாதையாடி, நீ நாக எத்தவளாடி? அம்மா, என்ன சொன்ன? அடியே, நான் உங்க சின்னம்மா தெரியும்ல. ஏண்டி இப்படி அனாத மாதிரி இந்த வீட்டுல வேலை இருக்க? ஏண்டி போய் சொன்ன? ஏன் போய் சொன்ன? எப்படி எல்லாம் நடந்துக்கிட்ட? உண்மையை சொல்லு. எங்க அம்மா ஒருத்தங்கிட்ட ஒரு விதமா ஏமாண்டா, இப்ப நான் இன்னொருத்தங்கிட்ட வேற விதமா ஏமாந்தேன். இது சொன்னா நிச்சயமா உங்களால பொறுத்துக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். எங்க என்ன சேர்த்துக்க மாட்டீங்களோன்னு பயந்துதான் போய் சொன்னேன். எனக்கு தெரியாது. நான் தண்ணியில மயக்கமா கிடந்தப்ப எனக்கு எடுத்துட்டு போயிட்டாரு. அவர் யாரு, எங்க இருக்காரு, என்ன விலாசம், எதுவும் எனக்கு தெரியாது. கல்யாணி, இங்க வா. உன் புருஷன் பேர் என்ன? சொல்லு. அடியே, சொல்லு. உண்மையை சொல்லு. சொல்லு. நீ உண்மையை சொல்லல, உன்னை அடிச்சே கொன்னுடுவேன். சொல்லு, சொல்லு. சொல்றது கேளுங்க, என்ன நம்புங்க. அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. ஐயோ, இதெல்லாம் இதை நான் யார்கிட்டன்னு போய் சொல்லிக்குவேன்? அம்மா பொண்ணு ரெண்டு பேரும் சேர்ந்து இப்படி என் குடும்ப மானத்தையே வாங்குறீங்களே. உனக்காவது உங்க அப்பன் பேரு தெரியும், நீ பெத்ததுக்கு அப்பன் பேர் கூட தெரியாதுங்கிறீங்களே. இது போய் நான் என்னங்க என்னங்க இவ யாருன்னு நான் எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். காம் டவுன், கவலைப்படாத. எப்படியும் நாம அவனை கண்டுபிடிச்சே தீருவோம். என்ன மூர்த்தி? அவன் கிடைச்சா என்ன செய்ய போறீங்க? அவன் கிடைச்சா என்ன செய்ய போறேனா? கன்னத்துல 4 அறை கொடுத்து தாலியை கையில கொடுத்து மரியாதை கட்டிட 6 அஸ்கள் கொடுத்து நான் பண்ணுன்னு சொல்ல போறேன். ஏற்கனவே உனக்கு ஒரு கல்யாணம் இருந்தா? ஏற்கனவே ஓஹோ, அப்படி ஒண்ணு இருந்தா I will arrest him under bigamy act. ஒருத்திய கட்டிக்கிட்டா இன்னொருத்திய கெடுத்துட்டான்னு சொல்லி அந்த ராஸ்கல ஜெயில தள்ளி கம்பி எண்ண வைப்பேன். இப்படியெல்லாம் பொழப்பு நடத்துறாங்க. சரி வழி கட்டிச்சு. ஏன் கத்துறது? கத்தலைங்க, இத எங்க பேசிக்கணுமோ அங்க பேசுறேன். இவ்வளவு தூரம் வந்து ஹோட்டல்ல தங்கிட்டு என்ன கூப்பிட்டு அனுப்புறியே, வீட்டுக்கு வந்துட்டு போக கூடாதா? மாட்டேன். உன் வீட்டு வாசப்படி தலை வச்சு கூட படுக்க மாட்டேன். உன் வீட்டுக்கு வரா மாதிரி நீயே நடந்துக்கல, உன் பொண்ணும் நடந்துக்கலடி. என்னடி முடிக்கிற? உன் பொண்ணு என் கூட தான் இருக்கிறா. போதாத குறைக்கு அவ கையில ஒரு குழந்தை வேற. இல்ல இல்ல, எனக்கு தெரியாம தான் கேக்குறேன். கையில இருக்கிற தொலைப்பாங்க, பையில இருக்கிற தொலைப்பாங்க. ஐயோ, இப்படி உடம்பே தொலைச்சிட்டு கற்ப எழுந்துட்டு வந்து நிக்கிறாளடி. ஏண்டி ஏண்டி எனக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுக்குற? உன்னோட கூட பிறந்த குத்தத்துக்காக எனக்கு தலை எழுத்து. சொல்லு, யார் உன்னோட அந்த மர்ம மாப்பிளை? சொல்லி தொலை. நான் அவரை பார்த்ததில்லை. இந்த ஊர்ல திலீப்னு ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு அவன் ஃப்ரெண்டா. அவரை கேட்டாதான் தெரியும். எனக்கு வேற எதுவும் தெரியாது. உனக்கு என்னதான் செய்ய தெரிய அளவு ஆளை வந்து அரைக்க தெரியும். சொன்னாலே உன் பொண்ணு. ஆனா உன்ன கைய பேசிட்டு நிப்ப. உருப்படியா ஒரு பொண்ணை வளர்க்கறதுக்கு தெரியாது. நான் அந்த திலீப்பிய பாக்குறேன். என் கல்யாணியை கெடுத்த பாவி யாருடான்னு நான் அவனையே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். எவனெல்லாம் கெஞ்சணுமோ, எவன் காலெல்லாம் வேணுமோ. எனக்கு வர கோபத்துக்கு ஏண்டி ஏண்டி அம்மா பொண்ணு 2 பேரும் சேர்ந்து என்ன இப்படி ஒரு நிலைமை கொண்டு விட்டுட்டீங்க? அடச்ச, உன் கோபத்துல மறைஞ்சிருக்கிற பாசம் எனக்கு தாண்டி தெரியும். நீ வயசுல சின்னவளா இருந்தாலும் கெஞ்சி கேட்டுக்கிறேன், வீட்டுக்கு வந்து ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போடி. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், போடி. பரவாயில்ல, நாம ஒன்னா இருந்த காலத்துல தினமும் உனக்கு முல்லைப்பூ தொடுத்து கொடுப்பேன், நீயும் வச்சுக்குவேன். அந்த ஞாபகத்துல இப்போ வீட்டுல பூத்த பூவை தொடுத்து எடுத்துட்டு வந்திருக்கேன். இதையாவது வச்சுக்கோமா. பணத்தை எல்லாம் எடுத்துக்க, இன்னும் விடனாலும் கொடுக்கறேன்.
தயவு செஞ்சு அவனோட பேர் என்னன்னு சொல்லிடு. இது பாரு, இந்த அப்பாவி பொண்ணோட முகத்தை பாருப்பா. அவன் மேல கொஞ்சம் கருணை காட்டு. இவனுக்கு அடுத்த அந்த படுபாவி உன்னோட நண்பன். சொல்லு, உனக்கு தெரிஞ்சா அவன் பேர் என்னன்னு சொல்லுப்பா பிளீஸ். எனக்கு தெரியாது. பத்தியா பத்தியா, உன்னை நான் வேலையில நீக்கிட்டேங்கிறதுனால இந்த நேரத்துல என் மேல பழிவாங்க. பத்தியா, இத பாரு, இது என் பொண்ணோட வாழ்க்கைக்கு மாத்திரம் இல்ல, அந்த படுபாவி இன்னும் எத்தனை பொண்ணோட வாழ்க்கை இந்த மாதிரி கெடுத்திருக்கானோ இல்லையா மூர்த்தி? அதனாலதான் சரி, நான் நல்லபடியா கேக்குறேன். அவன் உன் நண்பாங்கிறது எனக்கு தெரியும். நீ அவகிட்ட பொய் விலாசம் கொடுத்தது எனக்கு தெரியும். சொல்லு, மரியாதையா சொல்லு, அவன் பேர் என்ன சொல்லு. சம்பந்தப்பட்டவங்கள பேசாம இருக்கும்போது நான் என்னங்க பண்றது? என்னப்பா இது? என்ன நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அவளுக்கு என்ன 4 நட்சத்திரம் கிழமை எல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணி ஆட்சி போட்டு நடந்துச்சா? இல்லையா? குழந்தை பாவம் அவன் மயக்கமா இருக்கும்போது தன்னெல்லாம் மறந்து கிடக்கும்போது இந்த மாதிரி ஒரு கேடுகிட்ட உன்னோட நண்பன் அவன் யார நீ சொல்லவே போறது இல்லையா? திலீப், தெரிஞ்சதை சொல்லு. யாரையும் காப்பாத்தும் நினைச்சு மறைக்காத. சொல்றேன். இந்த பொண்ணை கெடுத்தது என் ஃப்ரெண்டு தான். அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அவன் எங்க இருக்கான் என்ன ஏதுன்றது எனக்கு தெரியாது. தயவு செய்து என்ன தொந்தரவு பண்ணாதீங்க, நான் வர்றேன். ஒரு பொம்பளைய பார்த்தாலே அவன் உடம்ப தவிர வேற எதுவுமே நினைக்க முடியாத ஒரு கயவன். அவனுக்கு இந்த விஷயத்துல கூட்டு நின்ன உன்ன மாதிரி துரோகிங்க எல்லாம் வெட்டி போட்ட கூட பாவம் இல்லை. போடா போடா இங்க இருந்து. சொல்லலன்னா என்னால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டாங்க. அந்த பாவம் இந்த உலகத்துல எங்க இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சு மூர்த்தி பிளீஸ். உன் தங்க மேல நீ காட்டின பாசத்தை பார்த்தது இன்னைக்கு உங்க அக்கா மேல மேலே அதே பதிவை போட்ட. எப்படி உனக்கு மட்டும் ஆண்டவன் இப்படி ஒரு விசாலமான மனசை கொடுத்திருக்காங்க? அந்த ஆண்டவன் தான் நமக்கு குழந்தைகளே கொடுக்கலையே. இனிமே இந்த 2 தான் நமக்கு குழந்தைகள். இவங்களோட எதிர்காலம் தான் நம்ம எதிர்காலம். வாஸ்தவம் தான். இப்படி ஒண்ணு அப்படி ஒண்ணு கூட எப்பவும் படுத்துட்டே இருந்ததுன்னா நமக்குன்னு குழந்தை எப்படி பிறக்கும்? அக்காவை கூட்டி படுக்க வச்சுக்க, நான் வராண்டார போய் படுக்கிறேன். கூட பிறந்த அக்கா தான் இருந்தாலும் அவ தொல்லை தாங்க முடியல. அவன் திருடத்துக்கு ஒரு விவசாயே இல்லாம போச்சு. ஒண்ணும் இல்ல, நேற்றுக்கு ஆபீஸ் சாவி கஜானா சாவி எடுத்து பையில போட்டுக்கிட்டா. 1ஆம் தேதி சம்பளம் கொடுக்கணும். அத்தனை பேர் கியூ வந்து என்ன உதைக்க வராங்க. எனக்கு நிறுத்த தோணுன ஒரே வழி இதுதான். என்ன வழி? இந்த பொட்டியை எப்படியாவது அவ பையில சேர்த்துருங்க, மற்ற தூரத்துல இருந்து வேடிக்கை பாருங்க. இதுல என்னங்க இருக்கு? திருநெல்வேலி அல்வார். நான் பாக்குறேன். எப்படியாவது இந்த அக்கா பையில சேர்த்துறீங்க. கவலையே படாதீங்க, நான் சேர்த்துறேன். ஏன்டா ஆட்ட? இல்ல சொன்னா பின்னாடி வா. சொன்னா உனக்காக திருநெல்வேலியில இருந்து அல்வா வாங்கி வச்சிருக்கேன். ஓடியா அல்வாவா? அங்கேயே வையே, அப்புறமா எடுத்துக்கிறேன். எல்லாத்தையும் நீங்க சாப்பிட்டு. தம்பி நீங்கடா, நான் வந்து இந்த பாயஸ்காரன போனேன். அங்க திருநெல்வேலி அல்வா உனக்காக வாங்கிட்டு வந்தேன். திருநெல்வேலி தம்பியா நீயே சாப்பிடு.
கொஞ்சம் கொஞ்சம் உனக்கு கொஞ்சம் தான் தருவேன். கொஞ்சமா அல்வா நகருது. நெய் அதிகமா போட்டுருவான். இன்னும் அதிகமா இருந்தா வளவளன்னு இருக்கும். இல்ல இது வளவளன்னு தான் இருக்கு. கிள்ளி எடுக்கிறேன். நீ கிள்ளி எடு, நான் தள்ளி நிற்கிறேன். நான் எடுக்கிறேன். இவ்வளவு தூரத்துக்கு நீங்களே வச்சுட்டீங்க, இதே நீங்களே வச்சுருங்க. நீங்க தான் வைக்கணும். அவ்வளவுதான். சுதாவுக்கு குணம் தெரியுது, பொறுமா வளர ஆரம்பிச்சிருக்கு. இப்ப இவளுக்கு தேவை டைவர்ஷன். மூர்த்தி, இவளை எங்கேயாவது வெளியில கூட்டு போப்பா. இந்த நேரத்துல இவளை வீட்லயே அடைச்சு வச்சிருக்க கூடாது. ஆமா மூர்த்தி, நாளைக்கு நான் எல்லா ஏற்பாடு செய்யறேன். சுதாவுக்கு துணையா கல்யாணியை கூட்டிட்டு போயிடு. வாழ்க்கை அல்ல உன்முகம் பார்த்தே நான் வாழ்வேன். பிள்ளை மனம் வெள்ளை மனம் உள்ளத்திலே உன்னன்பு சீதனம். பிள்ளை மனம் வெள்ளை மனம் உள்ளத்திலே உன்னன்பு சீதனம். பொழுதில் இங்கே மனதன்னில் நிம்மதி எங்கே பொன்மணி வீணை பொழுதில் இங்கே என் மனம் தன்னில் நிம்மதி எங்கே கண்ணீமை என்ன சும